சரி, இது எவ்வளோ சென்சிட்டிவான கேஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 41 உயிர் போயிருக்கு. அதுக்கான ஒரு விசாரணை போயிட்டு இருக்கப்போ இவங்களோட தொண்டர்கள்லாம் வந்துட்டு அப்பா தலைவர் வந்துட்டு கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்கன்ட்டு அந்த இடத்துல ஹார்ட் விடுறது, ஃபயர் விடுறதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்துட்டு எப்படி நீங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணாம விடுறீங்கன்னு அதுக்கு கொந்தளிக்கிற விஷயமா இருக்கட்டும். இவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்துல கூட அந்த 41 உயிர் போயிருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகமே வரமாட்டேங்குதான்ற கேள்வி இங்க இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு தொண்டர்களை வச்சுட்டு என்ன நடக்கும் சார் இந்த மாதிரியான ஒரு கட்சி? தமிழ்நாடு நாசமா போயிடும். இப்போல்லாம் எந்த கட்சிக்கு இருந்தாலும் தமிழ் நாசமாக போயிடும். நம்ம ஏன் விஜய் அவர்களுடைய அரசியல் ஆபத்தானது நம்ம நினைக்கிறோம்னா, நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இப்போ அண்மை காலமாக அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்லாம் அப்படி ஒரு ஃபீல் இல்லை எனக்கு. அவருடைய தொண்டர்கள் நீங்கள் யூ கேன் மேக் தம் எனிபடி அப்படியான ஒரு நண்பர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சா நீங்கள் அவங்கள வேறு மாதிரியான மாற்ற முடியும், இந்த மாதிரியே மாற்ற முடியும், அந்த மாதிரியே மாற்ற முடியுன்ற மாதிரி இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்தான அரசியலாக தெரியுதுங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தூய்மை பணியாளர் வராங்க, அவங்க காலை தட்டில் வச்சு அவங்க காலுக்கு தண்ணி ஊற்றி அப்புறம் பொட்டு வச்சு அபிஷேகம்லாம் பண்ணுறாராமா, ஏதோ பண்ணுறாராம். இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க எனக்கு புரியல. மோடி என்ன பண்ணுறாரு, தலித் வீட்டில் போய் நான் சாப்பிட்டேன்னுவார். ஸ்டாலின் என்ன சொல்ற, தலித் வீட்டில் போய் நான் தண்ணி குடித்தேன், டீ குடிச்சேன்னுவார். நீ அதை வேறு வடிவத்தில் பண்ணுற, அதான் உன் அரசு பொறுத்தல் அவ்வளோதான் இருக்குது. நீ என்ன மாற்று எக்ஸிஸ்ட்டுக்கும் நீங்கள் உனக்கு என்ன வேறுபாடு இருக்குது? என்ன வேறுபாடு இருக்குது? ஒரு வேறுபாடுமே இல்லை. என்னென்னா நம்ம ஆபத்தானதாக பார்க்குறோம். இந்த கும்பல் மனநிலைங்கிறது ரொம்ப. நீங்கள் உண்மையிலே பசங்கள்ட்ட போய் பேசுங்க. உங்களால் பேச முடியுமா அந்த பசங்கள்கிட்ட? என்ன பேசுவீங்க நீங்கள்? அவன் விஜய் அரசியல் சேவை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவான்? அவன் சுறா படத்துலையும் முசல் படத்துலையும் பேசுகிற டைலாக் தான் எடுத்து சொல்ல முடியும், வேறு சொல்ல முடியும்.